தோன்றில் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. இந்த குரலுக்கிணங்க சென்னை மாநகரில் மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க இந்த கட்டிடத்தை சிறப்பித்த நம்முடைய தமிழக முதல்வருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிந்தாதிப்பேட்டை என்ற ஒரு பகுதி, அந்த காலத்தில் சிந்தாதிப்பேட்டை சென்னை மாநகரத்தின் இருதயமாக இருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியிலே தான் பெரியார் வாழ்ந்தார். அந்த பகுதியில் தான் நானும் பிறந்தேன். அங்கே 1948 ஜூன் 9 நான் பிறந்தேன். அங்கு வளர்ந்தேன். இது ஒரு புண்ணிய பூமி என்று அடிக்கடி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த பூமியில் தான் நானும் பிறந்தேன். அது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று அந்த காலத்தில் என்னுடைய தந்தை இங்கே மூர் மார்க்கெட்டின் ஒரு வியாபார ஒரு கூடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்துல தான் பலவிதமான பொருட்கள் அங்கே இப்பொழுதெல்லாம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு மார்க்கெட்டை பார்க்கிறீர்கள். எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்னை மாநகருக்கு பெரிய மார்க்கெட் அதுதான். அது மூர் மார்க்கெட் என்ற ஒரு மார்க்கெட். மூர் என்பது அவருடைய பெயரில் மூர் என்ற கட்டடத்தை திறந்து அங்கே பலவிதமான பல்பொருள் அங்காடிகள் இயங்கி வரும். அங்கே பலவிதமான பறவைகள், சில விளையாட்டுப் பொருள்கள், படிப்பதற்கு அரிய புத்தகங்கள், பழைய புத்தகங்கள்லாம் இங்கே தான் கிடைக்கும். நான் மாணவனாக இருக்கும் பொழுது செகண்ட் ஹேண்ட் புக்கு இங்கே தான் வாங்கி படிப்பேன். அந்த புத்தக கடையில் தான் அப்துல் கலாம் அவர்களும் அந்த காலத்திலே வாங்கி படித்தார் என்பது செய்தி அறிந்து ரொம்ப அவருடைய காலத்தை நன்றி நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த கலாம் அவர்களே அந்த மூர் மார்க்கெட்டுக்கு உள்ள செகண்ட் ஹேண்ட் புக்கை தான் வாங்குவார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அந்த அங்காடி. அந்த அங்காடியை சுற்றி அங்காடிக்கு கொஞ்சம் வடக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துடைய மாநகராட்சி சிறுவர்களுக்கென்று ஒரு திரையரங்கம், இலவச திரையரங்கம் ஒன்று இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக குழந்தைங்கள்லாம் படம் பார்க்கலாம். அந்த மாதிரி அதுக்கு பக்கத்திலே இலவச குளிக்கும் ஒரு கூடம் ஒன்று இருந்தது. ஸ்விம்மிங் பூல் என்று சொல்வார்களே, அது இருந்தது. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய திரைப்படங்கள் எல்லாம் அந்த மைசூரில் உள்ள பிருந்தாவன் கார்டன் போல் இங்கே ஒரு அருமையான ஒரு கார்டனை, அங்கே தான் பல திரைப்படங்கள் எடுத்தார்கள். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெயசங்கர், எம்ஜிஆர், இன்னும் பல திரை கலைஞர்களெல்லாம் அருமையாக நடித்த இடம் அந்த ஒரு மைலேடி ஸ்குவாட் என்ற அந்த பூங்கா. அவ்வளோ அருமையான இடம். இந்த இடத்தில் பார்த்தால் இது ஒரு சாதாரண இவ்வளோ அழகான கட்டடமாக இப்போது முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். ரொம்ப பெருமையாக இருக்குது. வெறும் இந்த விக்டோரியா ஹால் மட்டும்தான் எங்கள் அப்பா காமிப்பார். இங்கே தான் காந்தி வந்தார், இங்கே தான் விவேகானந்தர் பேசினார், இங்கே தான் அண்ணா பல தலைவர்களாக பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஆனால் இந்த கட்டடத்துக்கு முன்னால் ஒரு அசைவ உணவு விடுதி இருந்தது. அந்த உணவு விடுதியின் பெயர் பானு மிலிட்ரி ஹோட்டல் என்று பெயர். அந்த பானு மிலிட்ரி ஹோட்டல் என்றது ஞாபகம் வருகிறது. நாங்கள் சிந்தாதிப்பேட்டை பிரிட்ஜிலிருந்து வரும்போதே அந்த பானு மிலிட்ரி ஹோட்டலில் செய்கின்ற அந்த புலவு, அதனுடைய மசாலாவுடைய வாசனை அங்கேயே எங்களுக்கெல்லாம் சுவைக்கிற மாதிரி அந்த உணர்வை நாங்கள் பெறுவோம். வருகின்ற வழியிலே அந்த ரிப்பன் மாலைகள் உள்ள கடிகாரம் டிங் டாங் என்ற லண்டனில் உள்ள பிங் பாங் அந்த அமைப்புள்ள அந்த மணி இங்கே ஒன்று தான் இருக்கிறது. இந்தியாவிலே மிக சிறந்த ஒலிக்கும் கடிகாரம் இங்கே தான் இருக்கிறது. இந்த கடிகாரம் ஒரு மணித்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு 3 அடிக்கும், அரை மணி நேரத்துக்கு 6 அடிக்கும், 1 மணி நேரத்துக்கு 12 மணி அடிக்கும், அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு மணி அடிக்கும். இப்படி ஒரு விசித்திரமான இந்த மணி உள்ள அந்த ரிப்பன் மாலையில் உள்ள அந்த கடிகார மணி நாங்கள் அங்கே வீட்டில் இருக்கும்போதே எங்கள் மணிக்கு எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்பொழுதெல்லாம் ஜனத்தொகையின் காரணமாக அது ஒளியை கேட்க முடியவில்லை. எங்கள் காலத்தில் நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே மணியை சொல்லுவோம். அப்படி ஒரு அருமையான ஒரு நகரம். ஆனால் நாங்கள் இருந்ததெல்லாம் இப்பொழுது இருக்க மெட்ராஸ் சிட்டின்றது எங்களுக்கெல்லாம் அது சிட்டி இல்லை. எங்களுக்கு சிட்டி என்று சொன்னால் அந்த வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரனுடைய காலத்தில் ஜார்ஜ் டவுன் ஏரியா தான் சிட்டி, மெட்ராஸ் சிட்டி. சிந்தாதிப்பேட்டை ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே நானும் தான் கிராமத்தில் வளர்ந்தேன். எல்லோரும் கிராமத்தில் வந்து இப்போ சொல்கிறார்கள்.
நாங்களும் அந்த காலத்தில் கிராமத்தில் தான் இருந்தோம். சிந்தாதிரிப்பேட்டை ஒரு கிராமம். சிந்தாதிரிப்பேட்டை என்றால் சின்னந்தரிப்பேட்டை என்று பெயர். சின்ன சின்ன தறிகளை கொண்டது. அந்த ஊரிலே ராபர்ட் கிளைவ் கவர்னராக இருக்கும் பொழுது அவருடைய படைகள், அந்த படைகளுக்கெல்லாம் அந்த சின்ன சின்ன அந்த அந்த கர்ச்சீப்பு, சின்ன டவல் இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறது சிந்தாதிரிப்பேட்டையில் தான். அப்படி ஒரு புகழ்பெற்ற இந்த மாபெரும் ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு இடம் சென்னை மாநகரம். சென்னை மாநகரத்தில் தான் வந்து பல கிராமங்களிலிருந்து, பல மாவட்டங்களில் பெரிய பெரிய அறிஞர் பேர் இங்கே வந்து தான் புகழ் பெறுவார்கள். அவர்களெல்லாம் தஞ்சாவூர், மதுரை, கும்பகோணம் எங்கே இருந்தாலும் சரி, பெரிய அறிஞர் இங்கே சென்னையில் வந்தால் தான் அவர்களெல்லாம் புகழ் கிடைக்கும். அப்பேற்பட்ட வந்தாரை வாழ வைக்கும் இந்த சென்னை மிக அருமையான இந்த கட்டிடத்தை விக்டோரியா ஹாலை நான் வந்து பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு நான் என்னுடைய மகன் அன்பு தம்பி விஜயகுமாருக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.